ஜானு தான் எனக்கு ஏத்த சரியான பொண்ணு. மகேஷ், எனக்கு வேண்டாம். அண்ணே, அண்ணன் தடுக்காதீங்க. இவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். நான் வைஷ்ணவி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதே வந்தான். நாம எப்பவும் இவனை கட்டாயப்படுத்தினதே இல்லையே. சொல்லு மகேஷ், இது நீ எடுத்த முடிவு தானே? இப்ப இந்த வைஷ்ணவி என்ன தப்பு பண்ணான்னு கல்யாணம் வேணான்ற? இப்ப எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என் பையனை திட்டிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். முதல்ல வாய் மூடு. சொல்லு மகேஷ். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்க எல்லாரையும் எதிர்த்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்புதான். நான் இந்த பனாரஸ் மாதிரி ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன். இவங்களால என் கூட டைம் பாஸ் தான் பண்ண முடியும், ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க. நீங்களும் இதை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு மாடர்னான வைஷுவுக்கு இந்த மாதிரி பையனான யோசிக்கல? யோசிச்சுங்களா இல்லையா சொல்லுங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. இப்பவாவது எனக்கு புரிஞ்சது. என்ன இப்ப நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்ல? இல்ல மகேஷ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா, நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்த வைஷு. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு தெளிவாயிட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க மகேஷ்? நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம்? ஓ, இனிமே நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கறத கூட இப்ப நான் உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? ப்ளீஸ் மகேஷ், ப்ளீஸ் என்ன நம்பு. நான் உன்னையும் இந்த குடும்பத்தையும் எல்லாரையும் மனசார ஏத்துக்கிட்டேன். இத பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்ல. நீ ஏதோ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. நீ போய் சொல்ற வைஷு. நோ மகேஷ், இங்க பாரு, நீ ரொம்ப கோவமா இருக்க. ஒரு வேலை பண்ணலாம், பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். ப்ளீஸ் என்ன நீ நம்பு மகேஷ். நம்பணுமா? அதுவும் உன்னையா? எந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை நம்ப மாட்டேன். ஓகே? இந்த மாதிரி நீலிக்கண்ணீர் விடுறதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்த வைஷு. இதனால இங்க ஒண்ணும் மாற போறதில்ல, புரிஞ்சுதா? அண்ணா நீ நீ எதுவும் பேசாத. போதும், நிறுத்து மகேஷ். நீ முதல்ல என் கூட வா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியும் பெரியம்மா. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க அந்த வைஷு கிட்டே கேளுங்க. இவ மனசுக்குள்ள இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளோட மனசுக்குள்ள நல்ல வேளை இந்த மிடில் கிளாஸ் பையன் கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்பான். உங்களுக்கு எதுவுமே தெரியாது பெரியம்மா. இவ நல்லா யோசிச்சு ரொம்ப நல்லா பிளான் பண்ணி என் வாயாலேயே இவளை பிடிக்கலன்னு சொல்ல வச்சுட்டான். ஒவ்வொரு முறையும் நான் இவளுக்கு லாய்க்கே இல்லைன்னு என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருந்தா. ஜானு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா ஜானு? நான் எப்படி இருந்தாலும் என்ன நீ ஏத்துப்பியா ஜானு? மகேஷ், ஐம் சாரி ஜானு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் உன்னை நிக்க வச்சு கேக்குறது கஷ்டமா தான் இருக்கும். ஐ மீன், உன் வீடு தேடி வந்து உன்னை நான் பொண்ணு கேக்குறேன் ஜானு. நான் பண்ண எல்லா தப்பையும் நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். மகேஷ், நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியல. என்ன பண்றோன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்க. நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி கொஞ்சம் யோசிப்பா. நீ உள்ள போ. பெரியமாமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு மகேஷ குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிடுங்க. நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன்.
ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இந்த வைஷு. இவ எப்பவுமே இவ இஷ்டப்பட்டுதான் ஆடிட்டு இருந்தா. எங்களை பத்தி கொஞ்சம் கூட அவ கவலைப்பட்டதே இல்ல. என்னையும் என் பையனையும் நல்லா ஏமாத்திட்டா. கீதா, பொறுப்பில்லாம பேசுற உன் பையனை காப்பாத்தணும்னு நினைக்காதா? வாய மூடு. ஆமாங்க, இது வரைக்கும் நான் அதைத்தானே செஞ்சுட்டு இருந்தேன். எப்போ வாய் மூடிட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாய் மூடிட்டு இருந்தேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். இந்த பொண்ணுக்கு நாங்க எங்க வீட்ல, எங்க குடும்பத்துல, எங்க மனசுல இடம் கொடுத்தோம். ஆனாலும் அவளை மாத்திக்க முடியல. பாத்தீங்களா? நம்ம பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்திருக்கலாம். ஆனா கொடுக்கல. இவளுக்கு மட்டும் எங்க இருந்து இவ்வளவு அகங்காரம் வந்தது? வைஷு, நீங்க என்ன பண்ற? லீவ் மீ அலோன் ரத்னா. இல்ல வைஷு, இந்த நிலைமையில நான் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் வைஷு, அமைதியா இரு ப்ளீஸ். இப்ப நீங்க ரெண்டு பேருமே கோவமா இருக்கீங்க. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. இல்லனா மகேஷ்னா இப்படிலாம் பேசவே மாட்டாரு. ப்ளீஸ் வைஷு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். பரவாயில்ல விடு ரத்னா, இனிமேல் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. மகேஷ் தான் அவனோட மனசை மாத்திக்கிட்டான்ல. நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு யார் மேலயும் அக்கறை இல்லைன்னு அவன் நினைக்கிறான். என்ன ரொம்ப மோசமா அவன் நினைக்கிறான். நான் கெட்டவளா? சரி, நான் மோசமான பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல, பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். எல்லார் விட மோசம், எல்லார் விட ரொம்ப கெட்டவ. இல்ல வைஷு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் வைஷு. ஆனா மகேஷ்க்கு இது புரியலையே ரத்னா. ப்ளீஸ் வைஷு, கொஞ்சம் பொறுமையா இரு. அழாத வைஷு. எப்படி அமைதியா இருக்க சொல்ற ரத்னா? என்னால எப்படி ரத்னா அமைதியா இருக்க முடியும்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் வைஷு, ப்ளீஸ். பெரியம்மா, இல்லம்மா, இல்ல, அழக்கூடாது. தைரியத்தை இழக்க கூடாதுமா. எல்லாம் சரியாயிடும். இல்ல பெரியம்மா, எதுவுமே சரியாகாது. நீங்க தான் பாத்தீங்கல்ல, மகேஷ் தேவையில்லாம என் மேல பழியெல்லாம் சுமத்துனா. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டா. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீங்களே சொல்லுங்க பெரியம்மா, நான் அந்த மாதிரி பொண்ணா? இல்லம்மா, நான் எல்லார் மேலயும் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. இருந்தாலும் பாத்தீங்களா, மகேஷ் தேவையில்லாம என்னென்னவோ பேசிட்டா. இல்லம்மா, இல்ல, அழக்கூடாது. சரியா? இங்க பாரு, எல்லாம் சரியாயிடுமா வைஷு. கொஞ்சம் தைரியமா இருமா. நான் உன் கூட இருக்கம்மா. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வாழ்த்துக்கள்க்கா, வாழ்த்துக்கள். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சங்கீதா. என் பையன் மகேஷ் அந்த வைஷ்வ வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா படி ஜானுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆமாக்கா, ஆனா என்னால என் கண்ணையே நம்ப முடியல. ஒருவேளை இததான் ஒரே காலையில ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்களோ என்னவோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, இனிமேதான் நம்ம கவனமா இருக்கணும். பிரச்சனை இன்னும் முழுசா முடியல. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல, அந்த வைஷு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. சாந்தி அக்காவோட சேர்ந்துட்டு அவ எல்லாத்தையும் மாத்தினாலும் மாத்திடுவா. மகேஷுக்கும் ஜானுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். அப்படி நடக்கலைனா? இல்ல இல்ல, நல்லதா பேசு. இப்ப அபசகுணமா எதுவும் சொல்லிடாத. நீ எதுக்கும் கவலைப்படாத.
என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் அப்பவே ஜானுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் தெளிவா முடிவெடுத்துட்டேன். ஜானு தான் எனக்கு ஏத்த சரியான பொண்ணு. இங்க என்னதான் நடக்குதுங்க? நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா சாந்தி, நான் ரொம்ப கவலையா தான் இருக்கேன். ஆனா நீ எதுக்காக மன்னிப்பு கேக்குற? இதுல உன்னுடைய தப்பு எதுவுமே இல்ல. தப்பெல்லாம் என்னோடதுதான். மகேஷ் அடிக்கிறதுக்கு கை உங்கனது தப்புதான். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆனா மகேஷ் பண்ணது அதுவும் சரியில்லை தானங்க? மகேஷ் இப்படி பண்ணிருக்க கூடாது. என் மனச அவன் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. இவன் நம்ம மகேஷ் தானா? நாம இவனை எப்படி எல்லாம் வளர்த்தோம், நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுத்தோம். என்னால நம்பவே முடியலங்க. அவன் எப்படி இப்படி எல்லாம் செய்யலாங்க? இவங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க. இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறத எனக்கு புரியல. எப்பவும் அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாங்க. வாழ்க்கையில எடுக்க வேண்டிய பெரிய முடிவுகளை சட்டுன்னு ஒரு நிமிஷத்துல எடுத்துறாங்க. முதல்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பெரிய முடிவு எடுத்தாங்க. சரி, சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சேன். நம்ம குடும்ப மானமே போச்சு. எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் எதுவுமே பேசல. அப்பவும் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா இந்த மகேஷ் நிச்சயம் நடக்க போது இப்ப எனக்கு வேண்டாங்கிறான். தூக்கி எறிஞ்சிட்டு போறான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. குழந்தைத்தனமா நடந்துக்கிறான். இது அவனுக்கு எப்பதான் புரியுமோ தெரியல. மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா ரத்னாவோட மாமியார் சம்பந்தி வீட்டுல நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியலங்க. ஆமா சாந்தி, எனக்கும் அதை நினைச்சதான் கவலையா இருக்க. நாம கூடிய சீக்கிரமே ரத்னா விஷாலுடைய நிச்சயதார்த்தத்தை நடத்திடணும். அவங்களுடைய மனசு மாறத்துக்குள்ள இதை முடிச்சிடணும். மோதிரத்தையாவது நம்ம மாத்திரணும். ஆனா அதுக்கு முன்னாடி வைஷ்ணவிய நீதான் பத்திரமா பாத்துக்கணும் சாந்தி. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. நான் பிரபு கிட்டையும் மகேஷ் கிட்டையும் பேசி பார்க்கிறேன். உறவுகளை இவ்வளவு சாதாரணமா உடைக்க முடியாத சாந்தி. இங்க பாரு சாந்தி, வைஷ்ணவி இப்ப நம்ம பொறுப்புல இருக்கா. அவளுக்கு எதெல்லாம் நல்லதோ அதை நாம தான் பார்த்து செஞ்சாகணும். அவசரமா எடுக்கிற எந்த முடிவானாலும் அது வாழ்க்கையை அழிச்சிடும் சாந்தி. இன்னொரு விஷயம், ஆகாஷ் ஊர்ல இருந்து போன் பண்ணி கேட்டா நாம என்ன சொல்றதுங்கிறத எனக்கு புரியல சாந்தி. இங்க பாருப்பா மகேஷ், கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து ரொம்ப அப்செட்டா இருக்க. பத்தாததுக்கு இந்த பிரச்சனை வேற. பாவம், நீயும் என்னதான் பண்ணுவ? ஒரு விதத்துல நீ அந்த பொண்ணுகிட்ட உன் மனசை விட்டு பேசினது நல்லதா போச்சு. இல்லனா நீ உள்ளுக்குள்ளாரே புழுங்கிட்டு இருப்ப. உன் மனசுக்குள்ள இன்னும் அவ இருக்காங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது மகேஷ். நான் உன்னை பெத்தவப்பா. நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. அதனால அவ தானா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க. நேரா அவகிட்ட போய் உனக்காக நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன். வேண்டாமா, நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். தப்பு பண்ணது வைஷு, மன்னிப்பு அவதான் வந்து கேட்கணும். உங்ககிட்டயும் கேட்கணும், குடும்பத்துல எல்லார்கிட்டயும் கேட்கணும். மகேஷ்,
வைஷு தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். ஆனா நீ இன்னைக்கு பண்ணது இருக்கே, அத சரின்னு மட்டும் நினைச்சுக்காத. நீ சர்வசாதாரணமா உறவை முறிச்சுக்கிற அளவுக்கு போயிட்ட. எதை பத்தியும் யோசிக்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்ற. இல்ல மகேஷ், நீ இந்த மாதிரி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ரத்னாவோட மாமனார், மாமியார், அவளோட புருஷன் எல்லாமே இருந்தாங்க. நீங்க ஏங்க எப்ப பாரு மகேஷ குத்து சொல்றீங்க? சீதா, எது தப்பு எது சரின்னு நாம அப்புறமா பேசிக்கலாம். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். மகேஷ் இன்னைக்கு நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்பு. வாழ்க்கையில எந்த பண்ணாலும் இதை தாங்கிக்கவே முடியாது. நீ தயவு செஞ்சு குழப்பத்துல எந்த தப்பான ஒரு முடிவும் எடுத்துடாத. பின்னாடி அதை பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். நீ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டனாலோ இல்ல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனாலோ வைஷு கிட்ட பேசியிருந்திருக்கலாமே. 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனா இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மகேஷ். இப்ப நீ ரொம்ப கோவமா இருக்க. ஓய்வு எடுத்துக்கோ, அமைதியா இரு. நாம நாளைக்கு பேசிக்கலாம். இங்க பாரு சீதா, உன்னோட பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்படின்னா இவனை ரெஸ்ட் எடுக்க விட. மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்காத. நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காத. உன்னோட பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்படின்னா இவனை ரெஸ்ட் எடுக்க விட. மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்காத. நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காத. தப்பு பண்ணது நீதான் மகேஷ். அதனால இந்த முறை எப்பவும் போல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். நேரா வரலைனாலும் அட்லீஸ்ட் ஃபோன் கூட உன்னால பண்ண முடியல. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு. வந்து என்ன சமாதானப்படுத்தணும்னு கூட தோணல. அவ ஏன் வரப்போறா? நானே இறங்கி நேரா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு தான் அவ நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இந்த முறை நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். தப்பு பண்ணது அவதான். மன்னிப்பு அவதான் கேட்டாக்கணும். வைஷு வாமா, கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம் பெரியம்மா, எனக்கு மனசு சரியில்லை. சரி, மகேஷ் கிட்ட பேசினியாமா? பரவாயில்ல விட. நீ முதல்ல டிஃபன் சாப்பிடு. பெரியம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க என் நிலைமையில இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க நம்பிக்கையே இல்லாத இந்த மாதிரி ஆளோட வாழ்க்கையை தொடர விரும்புவீங்களா? உனக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல கூட 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கீங்க. அந்த காதல் தான் உங்க கஷ்டங்களை எல்லாம் எதிர்த்து போராட கத்து கொடுத்துச்சு. எல்லார் முன்னாடியும் தைரியமா கைகோத்து நின்னீங்க. யாராலையும் உங்களை பிரிக்கவே முடியல. ஆனா இப்போ பொண்ணா இருக்கிறதுனால நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். தனித்தனியா அவங்க அவங்களோட பாதையில போறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரே வழியில போனோங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வைஷு.
அது மட்டும் இல்ல, நீ புத்திசாலி, படிச்ச பொண்ணு, ரொம்ப பெரியவள் ஆயிட்ட. உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகளை உன்னாலேயே எடுக்க முடியும். ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் வைஷு. அதே நேரம் உன்னோட மான மரியாதையை நீ என்னைக்கும் இழக்காம பாத்துக்கணும். இல்லன்னா வாழ்க்கை முழுக்க தலை நிமிர்ந்து வாழறது ரொம்பவே கஷ்டமாயிடுமா.